மாதிரி ஒரு ட்ராஜடி பெண்களுக்கு நடக்கவே கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கான இந்த வீடியோ. Hello everyone, my name is Shakti, I'm a counseling psychologist. Welcome to my channel. Let's get into the video now. She murdered her children and she's been sentenced to life. இது பார்க்கப்போ நமக்கு ரொம்ப ஹாரிஃபைங்காக இருக்குது. பட் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், எந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணை இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு கொண்டு போயிருக்கும்? ஷீ இஸ் லைக் அ நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? அவங்க எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் பண்ணாங்க? ஸோ லெட்ஸ், இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கான வீடியோ இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் அந்த பொண்ணு பண்ணது மான்ஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டி, அதை மன்னிக்கவே முடியாது. பட் அட் த சேம் டைம் இதுக்கு பின்னாடி இருக்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சைக்கலாஜிக்கல் எரப்ஷன் வந்து அப்படியே ஒவ்வொரு செகண்ட் ஒரு நைட்டில் அப்படிலாம் நடக்காது. இது ஒரு ரொம்ப காலம் இது பில்ட் ஆயிருக்கு, நம்ம கண்ணுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. திஸ் ஷுட் நாட் ஹேப்பன் இன் எனிவேர். இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி பெண்களுக்கு நடக்கவே கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கான இந்த வீடியோ. Hello everyone, my name is Shakti, I'm a counseling psychologist. Welcome to my channel. Let's get into the video now. இந்த வீடியோவில் நம்ம 3 லேயர்ஸை பிரேக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எமோஷ்னல், இன்னொன்று சைக்கலாஜிக்கல், மூணாவது சோஷியல். இந்த 3 விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணாதான், இந்த லேயர்ஸ்குள்ளே நம்ம போனால் மட்டும்தான் எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், இந்த மாதிரி ட்ராஜடிஸை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். விமன் லிவ்ட் வித் ஹர் ஹஸ்பண்ட், செப்பரேஷன் கிடையாது, பெண்ணாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஹேவ் இட் ஆல், ஹஸ்பண்ட் இருக்குது, ஹோம் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது, அப்படின்னு எல்லாமே இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த எமோஷனல் எம்டினஸ் என்னங்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தான் வெளில தெரியுது. ஸோ இந்த பொண்ணு ஒரு நாள் யாரோ ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த அந்த ஒரு வேலிடேஷன், அட்டென்ஷன், இதை அந்த பொண்ணு லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். அது லவ் கிடையாது, அது லவ் இல்லூஷன். அது இட் இஸ் நாட் லவ், அது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஹங்கர். அந்த பொண்ணுக்கு தேவை என்னன்னா ஒரு வேலிடேஷன் தான். ஷி மைட் ஹவ், அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா ஒரு இன்விசிபிளாக இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு எமோஷ்னல் நீட்ஸ்க்காக தவிக்கிற ஒரு பொண்ணு, யாரோ ஒருத்தர் அட்டென்ஷன் கொடுத்த உடனேயே, அந்த வேலிடிட்டி கிடைச்ச உடனேயே ஷி தாட் லைக் ஒரு ஆக்சிஜன் மாதிரி, ரொம்ப ஒரு சஃபகேஷன் ரூம்ல இருந்த ஒருத்தருக்கு ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்த அந்த பொண்ணு நிஜமான லவ் அப்படின்னு நினச்சிட்டா. திஸ் இஸ் நாட் லவ். இஃப் யாராவது நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிளாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு எமோஷ்னல் நீட்ஸ் வந்து உங்களுக்கு அன்மெட்டாக இருக்குது, மீட் பண்ணலை, உங்கள் எமோஷ்னல் நீட்ஸ் எதுவுமே மீட் பண்ணல, வீட்டில் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, உங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு குக்காகவும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் ஒரு மதராகவும் மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே ஒரு மனுஷியாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்னா, உங்களுக்குள்ள சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எம்டினஸ் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க, பேசுங்க. அதை எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னா, யூ கேன் கம் ஃபார் கவுன்சிலிங், வி ஆர் ரெடி டு சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா யாருக்கெல்லாம் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், எமோஷனல் ஹிக்கப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை வேலிடேட் பண்ணலைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களோ, அந்த எமோஷனல் ட்ரைன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நாங்கள் கொடுக்குறோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் எம்டி. நீங்கள் தனியாக அந்த எம்டினஸை ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எம்டினஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு நம்மளை தள்ளிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு போகக்கூடாது இனிமேல் பெண்கள். இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி இனிமேல் நடக்கக்கூடாது, இனிமேல் உயிர்கள் போகக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, ஐம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், நோ ஒன் சீன் மீ, யாரும் இந்த உலகத்தில் என்ன கண்டுக்கிறதே இல்லை, ஐம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்பர் 1, ஒரு எமோஷ்னல் விட்ரால் இருக்கும். அண்ட் திடீர்னு பார்த்தா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மூட் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து டிப்ரெஷனை நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினச்சிப்போம், அது எக்ஸாஸ்ட் ஆகுது, டயர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் இது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம், இவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் இல்லைங்கிறதுக்காக யாராவது நியூ பீப்புளோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இல்லை ஒரு ஃபேண்டசி உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயங்களை கூட ரொம்ப வேலிடேட் பண்ணுவாங்க.
ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வெளியிலேருந்து கிடச்சிருந்துச்சுன்னா அது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா இதெல்லாம் ரெட் ஃப்ளாகு. This is not about one woman. There are thousands of women might be silently suffering. ஸோ அவங்களோட எமோஷனல் நீட்ஸ் மீட் பண்ணலை, அவங்கள இன்விசிபிளாக வீட்டில் இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு அன்ஹர்டாக ஃபீல் பண்ணலாம், அவங்க சொல்கிறது யாருமே கேட்காம அவங்களுக்கு வேல்யூ இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் எம்டினஸ் இருந்ததுன்னா, ஒரு ட்ரெயினான ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாஸ்டட் ஃபீல் இருந்ததுன்னா, டோன்ட் வரி, யூ டோன்ட் ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங் அலோன். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம். நத்திங் ராங் இன் டேக்கிங் கவுன்சிலிங் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் போய் பேசலாம். அண்ட் தெரப்பி டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ஒரு பெரிய அந்த பெயினை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக் அளவுக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு லிவ் வித் அ பெயின். யூ ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் ஹவு டு நேவிகேட் யுவர் பெயின், பிகாஸ் பெயின் இஸ் அன் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ட்ரை டு கன்வெர்ட் தட் எனர்ஜி இன்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அவைலபிள், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிள், அதுக்கான நிறைய சயின்ஸில் ப்ரூவன் டெக்னிக்ஸே அவைலபிள். ஸோ மீட் யுவர் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் தேவைப்பட்டால் யூ கேன் கான்டாக்ட் மீ. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி signing off. Asking for help is not a weakness, it's a sign of recovery. Be brave to ask help.